ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் பேர் தமிழரசி. வயசு 48. இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா அவர் 55 வயசு. அவர் கொஞ்சம் வயசானவர், சரியா நடக்கவும் முடியாது. இவங்களுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் கஸ்தூரி. அவ கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. மாதம் ஆனால் நான் இவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு போவேன். போகும்போதெல்லாம் இவங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவேன். தமிழரசிக்கு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க கூட பேசினா பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பார்க்கறதுக்கு நல்லா ஹோம்லியாக இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி தான் வீட்டு வாடகை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க சமையல் அறையில். அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். என்னப்பா அப்படின்னாங்க. வாடகை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னேன். கொஞ்ச நேரம் அங்கே இரு, நான் வந்துடுறேன், சேர் இருக்கு பாரு, டைனிங் டேபிளில் இரு வரேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து கேஷ்லாம் எண்ணிட்டு இருந்தேன். கேஷ் எண்ணும்போது அப்படியே தமிழரசியை பார்த்தேன். அவள் உள்ள சமைச்சிட்டு இருந்தா. அப்படியே சேலெல்லாம் விலக ஆரம்பிச்சுது. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது, இந்த வயசில் இவ்வளோ நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாம்பழங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் சமையல் கட்டிலேருந்து வந்தா. வந்துட்டு என்னப்பா வாடகையா அப்படின்னா. ஆமாம்மா அப்படின்னேன். அவங்களும் கேஷ் எண்ணிட்டு இருந்தாங்க. எண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க முகத்தை பார்த்தேன். என்னம்மா இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவள் கவனிச்சா நான் பார்க்கறது. ஆனால் இருந்தாலும் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் இரு, காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டா. சரி, காஃபி சாப்பிட்ற சாக்கில் இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னேன். சர்க்கரை ஜாஸ்தியா இல்லை மீடியமா அப்படின்னா. கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும்னு. காஃபி போட்டுகிட்டே இருக்கும்போது சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் இங்கே வரியா, கேஸ் சிலிண்டர் சேஞ்ச் பண்ணோம், எம்டி ஆகிட்டுக்குதுன்னா. வரேம்மான்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். கீழே குனிஞ்சி அந்த கேஸு ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படியே தமிழரசியோட பின்புறம் எனக்கு இடிக்க ஆரம்பிச்சுது. அப்பயும் தமிழரசி அமைதியாகவே இருந்தா. நானும் அப்படியே அந்த ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எழுந்துக்கும்போது அப்படியே தடவ ஆரம்பித்தேன். அமைதியாகவே இருந்தா. ஆனால் தடியும் எழ ஆரம்பிச்சிது. தடி எழ ஆரம்பித்ததும் தமிழரசியும் கவனிச்சா. என்னாச்சு அப்படின்னா. ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த மாதிரி யார் பக்கத்துலேயும் நின்னதில்லை, முதல் தடவையாக உங்கள் பக்கத்தில் இருந்தனா அப்படின்னு. எல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னா தமிழரசி. நான் ஒன்றே சொன்னேன், அது கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. என்ன யோசிச்சாங்கோ தெரில, எனக்கு ஒன்றே ஃபோன் பண்ணாங்க மறுபடியும். கொஞ்சம் வரியா அப்படின்னாங்க. என்னம்மா ஆச்சுன்னு. இல்லை, அந்த கேஸ் சிலிண்டரு இந்த பக்கமாக கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாங்க. நான் ஒன்றே யோசித்தேன், இப்போ ஏற்கனவே கரெக்டாக தானே இருக்குது, மறுபடியும் ஏன் கூப்பிட்றா, ஒருவேளை நம்ம தடவுறது பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்த பக்கமாக அப்படின்னு கேட்டேன். கேஸ் சிலிண்டர் இந்த பக்கமாக நகர்த்தி வைன்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே நிற்க ஆரம்பித்தா. நானும் அந்த மறுபடியும் ஒராசிக்கிட்டு அந்த சிலிண்டரை நகர்த்த ஆரம்பித்தேன். தமிழரசிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, ஒன்று என் கையை பிடிச்சா. கையை பிடிச்சிட்டு, அவருக்கு வயசாகி போச்சு, சரியாக நடக்கவும் முடியல, தெரியும்ல அப்படின்னா. தெரியுமா அப்படின்னு. அவர் எனக்கு சாப்பாடு போட்டு ஒரு 8-9 மாதம் மேலே தான் இருக்கும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், ஆமாம், நீங்கள் இப்போது 48 வயசுலேயும் இவ்வளோ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, மாம்பழம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆளே இல்லையாம்மா அப்படின்னு. ஆமாம், மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னா.
நான் ஒன்றே சொன்னேன், மேங்கோஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்துமா, வேணும்னா நான் மாம்பழங்களை ருசிக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்ததும் சரின்னு சொன்னான். அப்படியே மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன், மேங்கோஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தையும் சுவைக்க ஆரம்பித்தேன். ஆரஞ்சு பழத்தை சுவைக்க ஆரம்பிக்கும்போது சாரெல்லாம் வழியாக ஆரம்பிச்சுது. அந்த சாரையும் நான் கொஞ்சம் கூட வீணாக்காமல் ருசிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னை கேட்டா, என்னடா மாம்பழங்களையும் சுவைக்கிற, ஆரஞ்சு பழத்தை சுவைக்கிறியே, இவ்வளோ பசியா உனக்கு அப்படின்னா. ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. என்னடா நீ மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கியே, எனக்கு பழத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு யோசனையே வரல அப்படின்னா. என்னம்மா இதெல்லாம் நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சரின்னு சொன்னதும் இவங்க பனானா இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பித்தாங்க. வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பிக்கும்போது, என்னம்மா நீங்கள் ரொம்ப பசியில் இருக்க போகிறீங்களே, ரொம்ப பாவமா நீங்கன்னு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுக்கப்புறம் நாங்கள் திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரிம்மா, அப்பா வர நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகட்டுமான்னு. நீ வீட்டுக்கு போ, அப்பா வந்து மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு போயிடுவார், மறுபடியும் நீ வரணும் அப்படின்னாங்க. இல்லைம்மா, நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்குன்னு. சரின்னு சொன்னோம். அதே மாதிரி அவர் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டார். கிளம்புனதும் தமிழரசி ஃபோன் பண்ணான். அவர் கிளம்பிட்டாரு, நான் வரவா வீட்டுக்குன்னா. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் நாங்கள் திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்க ஆரம்பித்தோம். இந்த ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 48, 49 வயசு இருக்கும். ஆனால் அவங்க வீட்டுக்காரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவனாக இருப்பாங்க. நம்ம நினச்சிப்போம் வயசானா அவங்களுக்கு எந்த ஒரு அன்பும் இருக்காது, பாசமும் இருக்காது, தேவைகளும் இருக்காதுன்னு. ஆனால் அப்படி கிடையாது. வயசு ஆக ஆக தான் அவங்க வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. என்னடா அது, இந்த காலத்து பசங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது, நம்மக்கிட்டலாம் வயசு பசங்கள்லாம் வந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு 30, 35 வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்கன்னா அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, உங்களால் எனக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி நீங்கள் ஒரு தாட்டி சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக அவங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு, பைக்கு, மொபைல் ரீசார்ஜு, பெட்ரோலுக்கு காசு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்சு, மோந்திரம் இதெல்லாம் கூட வாங்கி தருவாங்க. ஏன்னா இவன் வாங்கி கொடுத்தாவது நம்ம கூடயே இருப்பான்ல, வேற ஏதாச்சும் எண்ணங்கள் வராதில்ல, லைஃப் லாங்காக நம்ம கூட இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த வயசு ஆளுங்கிட்ட காசு இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. வயசு பசங்கிட்ட சரியான வேலையும் இருக்காது, ஆனால் ஆசை இருக்கும். அப்போ வந்து இவங்க தேவையை நம்ம பூர்த்தி பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி 48, 49 வயசு ஆளுங்க உங்கள் வீடு பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தமிழரசி மாதிரி ஆளுங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்காங்க, இவங்க கூடலாம் நம்ம இருந்தோம்னா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இவங்களுக்கு தான் ஆசை அதிகம். நம்ம நினச்சிப்போம் 20, 21 வயசு ஆளுங்களுக்கு தான் ஆசை அதிகமாக இருக்கும், இவங்களுக்குலாம் எந்த தேவையுமே இருக்காதுன்னு. இது அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு தான் தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தாட்டி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் அன்பு காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அவங்க விட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.